நாம கனவா பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கங்க. ஒருத்தர் வலைய வீசுறாரு. ஸ்குட் கனவா அதிகமா வலையில சிக்கிக்கிச்சு. அதை தூக்க முடியாம ரெண்டு பேரும் தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுறாங்க. அவங்களால அந்த வலைய தூக்க முடியல. அந்த வலைக்கு கீழே அவ்வளவு மீனும் கனவாவும் கூட்டம் கூட்டமா நிக்குது. நீங்களே பாருங்க. ஒருத்தர் தூக்குறாரு, அவரால் தூக்கவே முடியல. அவ்வளவு கனமா வலையில இருக்கு. இந்த மாதிரி கூட்டம் கூட்டமா கனவா இருந்தா யாருக்கு தான் பிடிக்கணும்னு ஆசை வராது? நமக்கும் கூட பிடிக்கணும்னு ஆசை வருமே. அந்த வலைய கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி அதில் உள்ள கனவா எடுக்க ஒரு ரவுண்டு முடிஞ்ச பிறகு இன்னொருத்தர் வலைய வீசுறாரு. அதுவும் மணி வலை வீசுறாரு. இந்த மணி வலைய ஆத்துல வீசி பார்த்திருப்போம், கடற்கரையில வீசி பார்த்திருப்போம். ஆனா இங்க கடல்ல ஆழ்கடல்ல கனவுக்காக வீசிய வலைய பார்த்திருப்பீங்களா? இந்த கனவாவை நாங்க ஸ்குட்டுன்னு சொல்லுவோம், நீடில்னு சொல்லுவோம், ஊசி கனவான்னு சொல்லுவோம். அவர் வீசிய வலையில மிக அதிகமாக கிடைச்சது. ஆனா அவரால் வலையை தூக்க முடியல. அந்த அளவுக்கு கிடைத்தது. மீன்களும் சரி கனவாவும் சரி கூட்டம் கூட்டமா வருது. இந்த போட்ல ஃபுல்லா அந்த கனவா மீனை பிடிச்சிட்டு போவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிக்கங்க.